சமூக நீதி சர்வ சமய உரிமைகள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற சமூக நல்லிணக்க 1500வது மீலாது விழா சமய நல்லிணக்கத்திற்கு பங்காற்றி வரும் சான்றோர்களுக்கு சமூக நீதி விருது வழங்கி கௌரவிப்பு. கோவையில் சமூக நீதி சர்வ சமய உரிமைகள் கூட்டமைப்பு மற்றும் கோவை எகானமிக் சோஷியல் சேம்பர் விங் இணைந்து சமூக நல்லிணக்க மீலாது விழா நிகழ்ச்சி போத்தனூர் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. சமூக நீதி கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஜீத் முகமது ரபீக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் ராமவெங்கடேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார். மௌலானா டாக்டர் கலில் அகமது மீலாது விழா சிறப்புரையாற்றினார். குருஜி சிவாத்மா, பைத்துல் மால் நிறுவன தலைவர் ஹிதாயத்துல்லா, டாக்டர் சுரேஷ் கண்ணன், ஆடிட்டர் கலிமுதீன், ஆறு கிருஷ்ணசாமி, தணிக்கை ராஜேந்திரன், கவிஞர் கோட்டீஸ்வரன், சிங்கராயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் முன்னதாக முனைவர் அன்வர் பாட்ஷா எழுதிய குரல் மொழியில் மிளிரும் நபி மொழிகள் எனும் நூல் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் சமூக ஒற்றுமைக்காக சமய நல்லிணக்க சான்றோர்களுக்கு மாமனிதர் பெருமானார் சமூக நீதி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசுடன் இணைந்து நடத்தி வரும் வெற்றி நிச்சயம் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தில் பயிற்சி நிறைவு செய்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கி தொழில் முனைவோருக்கான பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் பசுமை பாதுகாப்பை வலியுறுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. விழாவில் பொறியாளர் ரவிக்குமார், சேலம் பாலு, மயிலை செந்தில் குமார், ராயப்பன், கோபாலகிருஷ்ணன், நூருல் அமீன் பிரகாஷ், கரிகாலன், மகேஸ்வரி சிவபிரகாசன், குருஸ் மேரி முத்துசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களே, சமூக நல்லிணக்கம், மனித நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பேச்சளவிலும் ஏட்டளவிலும் எழுத்தளவிலும் இப்ப அதிகமா பரவிட்டு இருக்கிறது என்னமோ ஏற்றுக்கக்கூடிய உண்மைதான். ஆனாலும் இந்த அளவுல மட்டுமே இந்த நல்லிணக்கங்களை வச்சுக்கிறது மனித குலத்துக்கு எந்த அளவுக்கு இது இந்த சூழ்நிலைக்கு பொருந்தும் என்பதை தான் இப்ப நாம ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி அதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா எல்லா நல்லிணக்கமும் ஒன்று மட்டும் நல்லிணக்கம் அடைந்தால் போதும். அந்த ஒன்றின் மூலமாக நம்ம இப்ப பேசின சமூக நல்லிணக்கம், மனித நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அது எப்படிப்பட்ட நல்லிணக்கம் என்றால் மனிதனுடைய மன நல்லிணக்கம் மட்டும்தாங்க. ஏன்னா எந்த சமுதாயமாகட்டும், மக்களாகட்டும், அல்லது தேசமாகட்டும், உலகமாகட்டும், மதங்களாகட்டும், சமயங்களாகட்டும், அது தானா எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்குறதில்லை, உருவாக்குனது இல்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்களுடைய முரண்பாடு, மன முரண்பாடு, மன வேறுபாடு, மன ஏற்றத்தாழ்வு, இதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஆணிவே அதானி, அதுதான் அஸ்திவாரம். அதனால நாம ஒவ்வொருத்தரும்